நம்ம சேனல்ல ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் பத்தி ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோல இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் கம்ப்ரஸர் ஆர் ஏர் ஸ்க்ரூ கம்ப்ரஸர் பத்தி பார்க்கலாம். இந்த கம்ப்ரஸர் ஒரு ஸ்க்ரூ டைப் கம்ப்ரஸர். ஏன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த கம்ப்ரஸர் பயன்பாட வச்சு அப்படி சொல்றாங்க. பிளான்ட்டுக்கு தேவையான ஏரை ப்ரொடியூஸ் பண்ண நமக்கு வந்து பயன்படுது. இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர், அதுக்கப்புறம் பிளான்ட் ஏர், அதுக்கப்புறமா நைட்ரஜன், இந்த மூணும் கண்டிப்பா இருக்கும். இந்த மூணு ஏரையுமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் கம்ப்ரஸர் தான் யூஸ் பண்ணுவோம். பிளான்ட் ஏர் வந்து நம்ம பிளான்ட்டில் ஒரு கிளீனிங் ஆக்டிவிட்டீஸ் இல்லைனா ஏர் ப்ளோவிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏருங்கிறது நமக்கு நிறையா கண்ட்ரோல் வால்வ்ஸ் இருக்கும், அதை ஆப்ரேட் பண்ண வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி நிறைய ஆக்டிவேட்டர், அப்புறம் இந்த ஏரால் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஆக்டிவேட்டர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நைட்ரஜன் வந்து நம்ம நைட்ரஜன் பர்ஜிங், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு நமக்கு பயன்படுது. ஸோ இந்த ஏரெல்லாம் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் கம்ப்ரஸர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில். அதனால இந்த கம்ப்ரஸர் வந்து முக்கியமாக எல்லா பிளான்ட்லேயுமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து பிக்சரில் பார்க்குறது வந்து கேசர் கம்பெனியோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் கம்ப்ரஸரு. இதில் வந்து நிறையா கம்பெனிஸ் இருக்குது, அதாவது அட்லஸ் கோப்கோ இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஜஸ்லேண்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்குது. எல்லாமே சிமிலராக தான் ஒர்க் ஆகும், அதாவது சேம் ப்ரொசீஜர் தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் கம்ப்ரஸர் ஒர்க் ஆகுற ப்ரொசீஜர் வந்து சேம் தான், எதுலேயும் பெரிய வித்தியாசமே கிடையாது. அதனால் அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், உங்களுக்கு எல்லா கம்ப்ரஸருமே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த கம்ப்ரஸரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த கம்ப்ரஸர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு கம்ப்ரஸர் பற்றி டப்புன்னு உங்கள்கிட்ட அதோட பார்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் கம்ப்ரஸரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்பாங்க, அந்த கம்ப்ரஸரில் இருக்க பார்ட்ஸ்லாம் என்னென்னு கேட்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதே மாதிரி ஒர்க்கிங் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அந்த பார்ட்ஸோட ஃபங்க்ஷன் தெரியும். அதனால கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் கவனமாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த கம்ப்ரஸரோட ஒர்க்கிங் பார்த்துலாம். நீங்கள் ரொம்ப வந்து இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து ஒரு ஸ்க்ரூ கம்ப்ரஸர். நம்ம ஆல்ரெடி டைப் ஆஃப் கம்ப்ரஸர் பற்றி நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் வந்து கீழே தரேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் கம்ப்ரஸரோட ஒர்க்கிங் டயக்ராம். ஸோ இந்த டயக்ராமை பார்த்தாலே போதும். அதுக்கப்புறமா பிளான்ட்டில் வந்து இது எப்படி இருக்கும், அதாவது டைரெக்டாக பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறத நான் பின்னாடி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ராயிங்கை வந்து க்ளீனாக வந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு இன்டேக் ஏர் ஃபில்டர்லேருந்து வரலாம். இன்டேக் ஏர் ஃபில்டருக்கு வந்து ஏர் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா அட்மாஸ்பியரிக்லேருந்து கிடைக்குது. இந்த ஏர் இன்டேக் ஃபில்டருக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணுதுன்னா அந்த ஏர் வந்து ஃபில்டர் பண்ணப்படுது, அதாவது அந்த ஏரில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து நீக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அது வந்து இன்டேக் வால்வு போகுது. இந்த இன்டேக் வால்வில் ஃப்ளோ டவுன் வால்வ், அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவேட்டர்லாம் இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷார்ட்டாக இப்போ சொல்லணும் அப்படின்னா, இது வந்து இந்த கம்ப்ரஸர் வந்து கட் ஆஃப் கட் ஆனுக்கு பயன்படுது. அதாவது இந்த கம்ப்ரஸர் வந்து ஐடியல் கண்டிஷனில் இருக்கும், அப்புறம் ஆன் லோடில் இருக்கும். அதுக்கு வந்து அந்த வால்வு தான் அதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதை பற்றி நான் இப்போ இன்னொரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்டேக் வால்வில் வந்து எங்கே போகுது அப்படின்னா, இதான் நம்மளோட ஸ்க்ரூ கம்ப்ரஸர்ஸ். இதை வந்து ஏர் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே தான் ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூவில் வந்து 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஃபீமேல், அதுக்கப்புறம் மேல் ஸ்க்ரூன்ஸ் 2 ஸ்க்ரூஸ் இருக்கும். அந்த ஸ்க்ரூஸ் வந்து இப்படி தான் வந்து ரன் ஆகும். நீங்கள் நான் படத்தில் பார்க்குறீங்களா, இப்படி தான் ரன் ஆகும். இது வந்து கெப்பாசிட்டியை பொறுத்து சிங்கிள் ஸ்டேஜ் அப்புறம் டபுள் ஸ்டேஜ் இருக்கும். நீங்கள் படத்தில் பார்க்குறதுல வந்து ஒன்று வந்து சிங்கிள் ஸ்டேஜ், இன்னொன்று வந்து டபுள் ஸ்டேஜ். சின்ன பிளான்ட்டில் வந்து இந்த சிங்கிள் ஸ்டேஜே போதும். இல்லை பெரிய பிளான்ட் அப்படின்னா நமக்கு வந்து டபுள் ஸ்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க. பட் கான்செப்ட் எல்லா கம்ப்ரஸர்லேயுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இந்த கம்ப்ரஸர்லேயே பேரிங் கொடுத்துருப்பாங்க. பேரிங் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பேரிங் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ரோலர் பால் பேரிங் தான் இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கப்ளிங் வந்து இதில் வந்து மோஸ்ட்டாக டயர் கப்ளிங் அந்த மாதிரி கப்ளிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டயர் கப்ளிங், அப்புறம் ஃப்ளெக்சிபிள் கப்ளிங், அந்த மாதிரி கப்ளிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஏர் எண்டில் என்ன நடக்குது அப்படின்னா, ஏர் எண்டில் நமக்கு இன்லெட் ஃபில்டர்லேருந்து வரக்கூடிய ஏர் வந்து கம்ப்ரஸ் பண்ணி அதோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து
நமக்கு வந்து கூலிங் தேவை. அந்த ஸ்க்ரூஸை வந்து கூல் பண்ண நமக்கு கூலிங் தேவை. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆயிலை சென்ட் பண்ணுவோம். லூப்ரிகேஷன் ஆயிலை வந்து கம்ப்ரஸருக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆல்ரெடி நமக்கு வந்து ஏர் வந்துட்டு இருக்கு, ஆயிலும் உள்ளே போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஏரும் ஆயிலும் வந்து மிக்ஸ் ஆயிரும். இந்த ஏரும் ஆயிலும் மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏர் ஆயிலும் எங்கே போகுது அப்படின்னா நம்ம வந்து ஆயில் செப்பரேட்டருக்கு போகுது. இந்த ஆயில் செப்பரேட்டரில் தான் இந்த ஏரும் ஆயிலும் செப்பரேட் பண்ணப்படுது. அங்கே வந்து ஒரு காட்ரேஜ் ஃபில்டர் வச்சுருப்பாங்க. அது மூலமாக ஆயிலும் ஏரும் செப்பரேட் பண்ணப்படுது. ஓகேங்களா? இந்த ஆயில் செப்பரேட்டர்லேருந்து வெளியே வரக்கூடிய ஏர் வந்து கொஞ்சம் வந்து ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் செட்டப் வச்சுருப்பாங்க. அதாவது இந்த ஏர் வந்து அவுட் ஆகிட்டு எங்கே போகுது அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு போகுது. இங்கே வந்து கூலிங் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக இந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஏர் வந்து நமக்கு தேவையான டெம்பரேச்சரில் வெளியே தேவையான ப்ரெஷரில் வந்து அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து வாட்டர் செப்பரேட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் டஸ்ட் ஃபில்டர், மைக்ரோ ஃபில்டர், கார்பன் மைக்ரோ ஃபில்டர், இந்த மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஏர் ரிசீவர் இருக்கும். ஓகேங்களா? ஃபைனலாக அங்கே வந்து ஏர் ரிசீவர் வச்சுருப்பாங்க. ஏர் ரிசீவரில் நமக்கு ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த ஏரை வந்து நம்ம பிளான்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் டிவைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மறுபடியும் நம்ம வந்து ஆயில் செப்பரேட்டருக்கு போகலாம். இந்த ஆயில் செப்பரேட்டரில் ஆல்ரெடி நமக்கு வந்து ஏர் வந்து அவுட் ஆகிட்டு அப்போ என்ன இருக்கும் உள்ள அப்படின்னா ஆயில் மட்டும் இருக்கும். இந்த ஆயில் ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆயில் எங்கே போகும் அப்படின்னா சேம் எக்ஸ்சேஞ்சருக்கு போகும். எக்ஸ்சேஞ்சருக்கு போயிட்டு கூல் ஆகிட்டு அதுக்கப்புறம் தெர்மல் வால்வ்னு சொல்லியிருக்காங்களா, அதை வந்து தெர்மோஸ்டாட்டிக் வால்வுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டருக்கு வரும். ஆயில் ஃபில்டரில் வந்து ஃபில்டர் ஆகிட்டு மறுபடியும் நம்ம வந்து கம்ப்ரஸருக்கு அனுப்புவோம். இந்த மாதிரி இந்த ஆயில் வந்து ரீசர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இதோட ஃபங்க்ஷனு. ரொம்ப ஈஸி. இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இந்த தெர்மோஸ்டாட்டிக் வால்வோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இப்போ இந்த லூப் ஆயில் இருக்குல்ல, லூப் ஆயில் என்டர் ஆகும்போது நமக்கு நம்ம கம்ப்ரஸருக்கு தேவையான டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து கம்ப்ரஸருக்கு அலோவ் பண்ணும். இல்லாமல் இப்போ நமக்கு 80 டிகிரி செல்சியஸில் வந்து கம்ப்ரஸருக்கு தேவை அப்படின்னா, இப்போ வரக்கூடிய லூப் ஆயில் வந்து ஒரு 90 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா இந்த தெர்மல் வால்வ் என்ன பண்ணும் அப்படின்னா பைபாஸ் ஆகி ஓப்பன் ஆகி மறுபடியும் அது வந்து கூலருக்கு அனுப்பிடும். ஓகேங்களா? மறுபடியும் கூலருக்கு அனுப்பி மறுபடியும் வந்து கூல் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த எவ்வளோ தேவையோ, இப்போ 80 டிகிரி செல்சியஸ் தேவைன்னா 80 டிகிரி செல்சியஸில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த லூப் ஆயிலை வந்து அலோவ் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து எதுக்குன்னா அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் அந்த தெர்மோஸ்டாட்டிக் வால்வோட ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டரோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். ஆயிலில் இருக்க டஸ்ட் பர்டிகுலர் ஃபில்டர் பண்ண. அதுக்கப்புறம் இதில் கொடுத்துற ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நம்ம பார்த்துட்டோம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆயில் செப்பரேட்டரோட ஃபங்க்ஷனும் நீங்கள் பார்த்தீங்க. அப்புறம் ஏர் எண்ட், அதாவது அந்த ஸ்க்ரூஸோட ஃபங்க்ஷனும் நீங்கள் பார்த்துட்டீங்க. நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் கம்ப்ரஸர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயிங்கில் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு கம்ப்ரஸர் வந்து நேரில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம ட்ராயிங்கில் பார்த்த பார்ட்ஸ் எல்லாம் இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது வந்து பேக்கேஜாக வரும். இதில் வந்து டோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ டோர்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ட்ராயிங்கில் பார்த்த மாதிரியே ஃபஸ்ட்டு இன்லெட் ஃபில்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதில் தான் வந்து அட்மாஸ்பியர் ஏர் வந்து இன் ஆகுது. இதுதான் வந்து இன்லெட் ஃபில்டர். இங்கே ஃபில்டர் ஆகிட்டு அந்த ஏர் வந்து இன்டேக் வால்வுக்கு போகுது. அதுக்கப்புறமா இன்டேக் வால்வ் வந்து நம்ம ஏர் எண்டுக்கு போகுது. இதுக்குள்ளே தான் அந்த 2 ஸ்க்ரூஸ் இருக்கும். ஃபீமேல் ஸ்க்ரூ அதுக்கப்புறம் மேல் ஸ்க்ரூஸ் இருக்கும். அந்த ஸ்க்ரூ கம்ப்ரஸர் மூலமாக ஏர் வந்து கம்ப்ரஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த கூலிங் பர்பஸ்க்காக நம்ம வந்து ஆயில் வந்து உள்ளே கொடுக்குறோம். இதான் வந்து ஆயில் பைப்பு, ஆயில் உள்ளே கொடுக்குறோம். அங்கே வந்து ஏரும் ஆயிலும் வந்து மிக்ஸ் ஆகுது. ஏரும் ஆயிலும் மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா அது வந்து ஆயில் செப்பரேட்டருக்கு போகுது. ஓகேங்களா? ஆயில் செப்பரேட்டருக்கு போகுது. ஆயில் செப்பரேட்டருக்கு போயிட்டு அங்கே ஆயில் அப்புறம் ஏர் தனியாக வந்து பிரியுது. பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஏர் வந்து இந்த பைப்லைன் மூலமாக ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு போகுது. இதில் வந்து ஒரு வால்வு கொடுத்துருப்பாங்க. இதுதான் டிஸ்சார்ஜ் வால்வு, அதாவது மினிமம் ப்ரெஷர் வால்வுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அங்கேருந்து அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சருக்கு போகுது. எக்ஸ்சேஞ்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோட்டார் வித் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. இந்த கூலிங் பர்பஸ்க்காண்டி மோட்டார் வித் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. மறுபடி இந்த ஆயில் செப்பரேட்டர் டேங்கில் இருக்க ஆயிலும் கூல் பண்ணுறதுக்காண்டி எங்கே வரும் அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு தான் வரும். ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு வந்துட்டு அந்த ஆயில் வந்து ரிட்டன்
கூல் ஆகிட்டு நம்ம ஃபில்டருக்கு வரும். ஓகேங்களா, இந்த ஃபில்டருக்கு வந்துட்டு இதில் வந்து தெர்மோஸ்டாட்டிக் வால்வ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன ஃபங்க்ஷன் தான் அந்த தெர்மோஸ்டாட்டிக் வால்வ் பண்ணோம். அதுக்கப்புறமா நம்ம ஆயில் வந்து கூல் ஆகிட்டு மறுபடியும் லூப்ரிகேஷனுக்காண்டி இந்த ஏர் எண்டுக்கு வந்துடும். இது வந்து அப்படியே ரீசர்க்குலேஷனாக நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்லேருந்து கூலிங்கான ஏர் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த ஏரில் இருக்கக்கூடிய வாட்டரை செப்பரேட் பண்ணுறதுக்கு வாட்டர் செப்பரேட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு டஸ்ட் ஃபில்டர், அப்புறம் மைக்ரோ ஃபில்டர், கார்பன் ஃபில்டர்ஸ், இந்த மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் வந்து நம்ம ஏர் ரிசீவர் டேங்கில் வந்து சேவ் பண்ணி வைப்போம். அப்புறமா அதை வந்து நம்ம பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான் இதோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா, நீங்கள் வந்து இவ்வளோ பார்த்தாலே போதும். இவ்வளோ தான் இதில் பார்ட்ஸு, மெயினாக வேறு எதுவும் கிடையாது. இதோட ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்பாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது, அதாவது தெர்மோஸ்டாட்டிக் வால்வ் எதுக்காக யூஸ் ஆகுது, அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் மோட்ரு பார்க்காம விட்டுட்டோம். இதான் மோட்ரு தான். அதுக்கப்புறம் இது வந்து கப்ளிங்கு. ஓகேங்களா, நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இருந்தாலும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த கம்ப்ரஸர் பற்றி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கம்ப்ரஸரோட ஓவர்ஹோலிங், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ், அதாவது சர்வீஸ் பிளானு, அப்புறம் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் பற்றி இன்னொரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.